கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்திலே அந்த 48வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை அவர் கண்டு என்று வேதம் சொல்கிறது. அதாவது அவர்கள் வருத்தப்படுகிறதை இயேசு கண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால அவங்களுடைய படகு முன்னேறி செல்ல முடியலை. முன்னேறி செல்ல முடியாமல், அக்கறைக்கு போக முடியாமல், காற்று அவர்களுக்கு எதிராக இருந்ததுனால அவங்க வருத்தப்பட்டார்கள். அவங்களால முடியலை, காற்று எதிராக இருக்கிறதுனால. அப்போது காற்று எதிராக இருக்கிறதுனால அவங்க வருத்தப்படுகிறதை, அவங்க வேதனைப்படுவதை இயேசு கண்டு அவர்களிடத்திலே அவர் கடந்து வந்து, பயப்படாதீங்க, திடங்கொள்ளுங்க, நான் தான் என்று சொல்லி அவர்கள் படகிலே ஏறினார். காற்று அமர்ந்தது. அப்போது இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக எதிரான காரியங்களை கண்டு நாம் வருத்தப்படுகிறதை அவர் காண்கிற ஒரு தேவன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் முன்னேறி செல்ல முடியாமல், அடுத்த காரியத்தை நீங்கள் செய்ய முடியாமல், அநேக எதிரான காரியத்தினால, அநேக பிரச்சனைகள் இருந்த காரியத்தினால நீங்கள் வருத்தப்படுகிறதை இயேசு இன்னைக்கு காண்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வருத்தத்தை ஆண்டவராய் இயேசு பார்க்கிறார். நீங்கள் வேதனைப்படுவதை, அடுத்த காரியத்தை நீங்கள் செய்ய முடியாமல் தடுமாறுவதை இயேசு இன்றைக்கு காண்கிறவராய், அவர் உங்களிடத்தில் வந்து அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராக, தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை அவர் ஆசீர்வதிக்கும்படியாக, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியத்தை அவர் மாற்றும்படியாக அவர் இன்றைக்கு அவர் உங்களிடத்தில் வருகிற ஒரு நல்ல தேவன். ஆகவே ஆண்டவராக இயேசு அவர்கள் இருந்த படகுகளை ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அதே போல் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது, உங்கள் குடும்பத்திலே வரும் பொழுது, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வருத்தத்தையும் வேதனைகளையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியத்தை இன்னைக்கு மாற்றுவார். எந்த காரியம் உங்களுக்கு எதிராக இருந்து உங்களுக்கு வருத்தத்தையும் வேதனைகளையும் கொடுக்கிறதோ அதை இன்னைக்கு ஆண்டவராக இயேசு இன்னைக்கு மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையை அவர் அற்புதங்களை செய்து, எதிராக இருக்கிற காரியங்களை அவர் மாற்றி அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து அவர் தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் நடத்துவார். அக்கறைக்கு கடந்து போக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.